தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே மழை வெள்ளத்தில் சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் கட்ட அனுமதி வழங்க வலியுறுத்தி பெண்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த வருடம் பெய்த கனமழையால் சேதமடைந்த வீடுகளை புதிதாக கட்டுவதற்கு அரசு சார்பில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள கால்வாய் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதியில் சேதமடைந்த 100 வீடுகளில் 50 வீடுகளுக்கு மட்டுமே வீடு கட்ட அரசாணை வழங்கப்பட்டுள்ளதால் மற்ற வீடுகளுக்கும் புதிய வீடு கட்ட அனுமதி வழங்க வலியுறுத்தி கருங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டத்தில் நாய்கள் கடித்து உயிரிழந்த ஆடுகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மூலனூர் ஊராட்சி பகுதியில் தெருநாய்கள் கடிப்பதால் தொடர்ந்து ஆடுகள் உயிரிழப்பதாக பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ஆடுகளை கடிக்க வரும் நாய்களை அப்புறப்படுத்தும் விவசாயிகள் மீது வழக்கு பதிவு செய்வதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இந்த நிலையில் தெருநாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் விவசாயிகள் மீது தொடரப்பட்ட வழக்கை விடியாதிமுக அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியும் தெருநாய்கள் கடித்து உயிரிழந்த ஆடுகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெருநாய்கள் கடித்து உயிரிழந்த ஆடுகளுக்கு விடியாதிமுக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்திய விவசாயிகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த பிரச்சனையை உடனே சரி செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை பூ மார்க்கெட்டில் திருடு போகும் இருசக்கர வாகனங்கள் குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஜோதி பூ மார்க்கெட்டில் பூக்களை விற்பனைக்கு கொண்டு வரும் விவசாயிகளின் இருசக்கர வாகனங்கள் தொடர்ந்து திருட்டு போவதாக புகார் எழுந்திருக்கிறது. விடிய அரசின் ஏவல் துறையிடம் புகார் அளித்தாலும் நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 3வது நாளாக பரவலாக மழை பெய்தது. மங்கநல்லூர், குத்தாலம், செம்பனார் கோயில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தோடியது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.